Hi friends, வணக்கம். நம்ம Flavours of Malathiல இன்னைக்கு Capsicum Chutney அதாவது கொடமிளகாயில எப்படி ஒரு சட்னி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ரீசன்ட் எரால பார்த்தோன்னா தான் கொடமிளகாயோட பயன்பாடு நம்மளோட உணவு பழக்கத்தில் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. முதல்லலாம் யாருமே கொடமிளகாய் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணினதில்லை. கொடமிளகாய் சமைக்கும்போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்று, அதிக சூட்டில் கொடமிளகாய் நம்ம வதக்கக்கூடாது. இன்னொன்று, தண்ணி ஊற்றி எப்போவுமே கொடமிளகாயை வேக வைக்கக்கூடாது. நம்ம பார்க்க போகிற அளவு ஒரு கொடமிளகாய் வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கொடமிளகாயில் விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சன்னமான பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னிக்கு வணக்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 8 மிளகு சேர்த்து கடலைப்பருப்பு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்குங்க. இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம். கொடமிளகாயில் 95% நீர் சத்து தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் உளுத்தம்பருப்பு சேர்த்தோன்னா சட்னி வலுவலுப்பாயிரும். இதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும், அதாவது லைட் பிங்க் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அரைக்க வேண்டிய சட்னி ஒரு கொடமிளகாய் வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் வதக்க வேண்டிய பொருளை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட் வணக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொடமிளகாயை இதோட சேர்த்துக்கலாம். கொடமிளகாயில் பார்த்தோன்னா ஃபேட் கண்டென்ட், சோடியம் கண்டென்ட் ரெண்டும் மிதமான அளவில் இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் அவங்க டயட்டில் கொடமிளகாயை ரெகுலராக சேர்த்துக்கும் போது சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காய் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துட்டுருக்கு. ஹாஃப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 இன்ச் புளி இதில் சேர்த்துக்கலாம். இதோட துருவி வச்சுருக்கிற 1/4 கப் தேங்காய், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லாவே ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்னி வலுவலுப்பாக இல்லாமல் நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னா தேங்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. வறுத்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் மெனுமெனுப்பாக ஷைனிங் பதத்தில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். சட்னிக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கொடமிளகாய் சட்னி அரைக்கும்போது நம்ம ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு கொடமிளகாய்க்கு சட்னி அரைக்க 1/4 கிளாஸ் தண்ணி தான் பிடிக்கும். சட்னி பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு அரைச்செடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக பண்ண வேண்டாம். கேப்சிகமுக்குன்னு பார்த்தோன்னா எந்த தனிப்பட்ட டேஸ்ட்டோ இல்லை ஸ்பைஸோ கிடையாது. இந்த கேப்சிகம் சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது எதுன்னு பார்த்தோன்னா மிளகு, சீரகம், வரமிளகா. இந்த சிம்பிளான சட்னி ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.